அஞ்சல அஞ்சல, நான் பொழைச்சி வருவேன்ற நம்பிக்கையா எனக்கு போச்சு அஞ்சல. ஐயோ, எங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துது. கண்ணு ரொம்ப மங்கலா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நான் இப்படி படுத்ததே இல்லையம்மா. ஏதோ பிபி சுகர்னு அப்பப்போ வாட்டும். இப்போ என்னால் சுத்தமா முடியல அஞ்சல. அப்பா, ஐயோ, ஐயோ, என்னால் இந்த வரைக்கும் தாங்கிக்க முடியலையே. நீ எப்படிம்மா தாங்கிக்கிட்டு இருக்க? கடவுளே, இது என்ன என் குடும்பத்துக்கு வந்த சோதனைப்பா. என்னங்க சாமி? ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சு சாமி? என்னங்க? நான் கூட அந்த சித்திரக்குள்ளன என்னவோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நிறைய மேஜிக் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான். ஆமா மாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அங்க பாருங்க, ஒத்தையடி ரோட்ல சித்தார்த் கார ரிவர்ஸ்லயே வீதியில ஓட வைக்கிறான். சின்னதா ஒரு பிளான் பண்ணோம். அந்த ராணி சாகரத கண்ணு முன்னாடி பார்க்க போறோம். ஐ எம் வெயிட்டிங் ஆக்சுவலி. ஏன் தமன்னா, இதுல ராணி இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுமா? ஏன் சித்தப்பா அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த சித்தர் குடில்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. அந்த கிழவன் சாகிறதையும் பார்த்தா டபுள் தமாக்காவா இருக்கும். என்ன தமனா, உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சாமி, அந்த ராணி படுற டென்ஷனை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த கிழவனை காப்பாத்த ஏதோ ஒரு சித்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கல்ல. அந்த கிழவன் அங்க துடி துடிச்சு சாகிறத பார்க்க முடியலையேன்னு புலம்புறாங்க சாமி. இவ்வளவுதானா உங்களுடைய ஆசை? அத நானே நிறைவேற்றி வைக்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஸ்வாஹா. மனசுல வீண் குழப்பமும் கவலை இல்லாம மனசு ஒருநிலைப்படுத்தி அந்த ஈசனை மனம் உருகி வேண்டுங்க. கலந்த பூவை எடுக்க போன சித்தார்த்துக்கும் ராணிக்கும் செங்காட்டுக்குள்ள எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பூவை எடுத்துக்கிட்டு அவங்க உயிரோட நல்லபடியா அவங்க திரும்ப வரணும்னு நினைங்க. அப்படி முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தாத்தா, இந்த கிழவனுக்கு இது வேணும். பொம்மி இருந்த வரைக்கும் பொம்மி பொம்மின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ ராணி ராணின்னு உருகி வழியறான். அவ வச்சால உனக்கு பெரிய ஆப்பா. சித்தப்பா, அங்க பாருங்க கேள்வி. கிழவனோட சேர்ந்து கேள்வியும் போயிடும் போல இருக்கு. வெடுத்தமன்னா, இத்தனை வருஷம் சேர்ந்து ஜாலியா இருந்தாங்க. போகும்போது ஜோடியா போனாதானே அந்த கிழவி பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா போய் சேர முடியும். பாவம்ல. ஐயோ, கடைசியில என் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமையா? தமன்னா, பாவம் என் வளரு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. தமன்னா தமன்னா, இந்த சாமியார் கிட்ட சொல்லி என் வளர விட்டுற சொல்லு தமன்னா. வாய்ப்பே இல்ல. நீ சொல்ல மாட்டல்ல? இரு, நானே சொல்றேன். ஐயா சாமி, எப்படியாவது என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுங்க சாமி. ராணி அந்த கிழவன் கிழவி மட்டும் செத்தா போதும் சாமி. பிளீஸ் சாமி, என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க சாமி. சாமி, என் பொண்டாட்டியால ஒரு சின்ன வலிய கூட தாங்கிக்க முடியாது சாமி. ஆமா சாமி, அவங்க மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. சொல்றா தமனா,
இத நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ராணிக்கு யாரெல்லாம் துணையா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இச்சாதாரி சாபம் விட்டுருக்கு. அவங்க எல்லாருமே அதை அனுபவிக்கணுங்கிறது விதி. மாமா இச்சாதாரியோட சாபத்தை தடுத்து நிறுத்துற சக்தி அந்த ஈசன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஐயோ இதுக்கு மேல இந்த காருக்குள்ளாரே நம்ம இருந்தா சரி வராது. உடனே கார் விட்டு இறங்கியா. ஐயோ ஐயோ அது கதவு திறக்க முடியல. எனக்கும் புரியல. டோர் ஜாம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ராணி உனக்கு ஒண்ணும் ஆகல? என்னடா வண்டி ஓட்டுறீங்க? என்ன பண்றேன்னு பாருங்கடா. உள்ள நல்லா பாத்துட்டேன். வண்டிக்குள்ள யாருமே காணோம். என்னயா சொல்ற? மெய்யாலுமே வா. ஆமா ராணி, நீ வேணா வந்து பாரு. இது மாயாஜாலமா இருக்குது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வண்டி எப்படி அம்மா வேகமா வந்துச்சு? தெரியல ராணி, ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கா? இது வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஐயோ யாரு? என்ன ஆச்சு உனக்கு? நீயா ஏன் கீழே விழ போற? யாராவது வேணும்னு கீழே விழுவாங்களா? யாரும் என்ன பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரியே இருந்தது. ஐயோ என்னயா சொல்ற? இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்லையே. ஆமா ராணி, ஆனா என்ன யாரோ தள்ளி விட்டாங்க, அது கன்ஃபார்ம். இந்த காட்டுக்குள்ளார உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. அப்படி இருக்க சொல்ல உன்னை யார் புடிச்சு தள்ளி விட்டுருப்பா? இல்ல ராணி, அதான் எனக்கும் புரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. நம்மள துரத்திட்டு வந்த வண்டியில போய் பார்த்தா உள்ள யாருமே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ராணி என்னாச்சு? ராணி, என்ன யாரும் கல்லால் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ வலிக்குது ராணி. எவன்டா அது ஒளிஞ்சு நின்னு கல்ல வீசுறது? தைரியமான ஆளாண்டா நேருக்கு நேரா வந்து சண்டை போடுறா. ராணி ஐயோ. ஐயோ
ஓம் அப்பா போற்றி, ஓம் அருணே போற்றி, ஓம் அரசனை போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அத்தா போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அறிவா போற்றி, ஓம் அம்பலவா போற்றி, ஓம் அறிவை போற்றி, ஓம் மர்தவா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அன்பா போற்றி, ஓம் மதியே போற்றி, ஓம் ஆத்மா போற்றி, ஓம் அறமுதே போற்றி, ஓம் ஆரணானே போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இறைவா போற்றி. ராணி, இந்த சங்குல மரகதலிங்கத்தோட சக்தி முழுசும் இதுல இருக்கு. நீ இப்ப போக போற செங்காடு ரொம்ப ஆபத்தானது. அதை நீ கடக்கணும்னா நீ நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதா வரும். அந்த ஆபத்துகள் உன்னை அந்த கறந்த பூவை எடுக்க விடாம தடுக்கும். உன்னை அந்த செங்காட்டுக்குள்ள போக விடாம செய்யும். எந்த உருவத்துல வேணாலும், ஏன் உருவமே இல்லாம அருவமா கூட ஆபத்துகள் உன்னை நோக்கி வரும். அப்படி ஆபத்து உன்னை நெருங்கும் போது அந்த நேரத்துல நீ ஏன் எதுக்குன்னு யோசிக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஆபத்தை நீ எதிர்கொள்ள இந்த சங்கு உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நேரத்துல அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாம மனித சக்தி தோத்து போகுதோ அந்த நேரத்துல தான் நீ இந்த சங்க பயன்படுத்தணும். இதுல இருக்கிறது அந்த மகாதேவனோட சக்தி. அந்த சக்தி இந்த சங்கின் மூலமா உனக்கு ஒரு முறை உன்னோட நிக்கும். சங்கின் மூலமாவா? அப்படின்னா நீ ஒரு தடவை மட்டும் இந்த சங்க பயன்படுத்தி உனக்கு உண்டான ஆபத்திலிருந்து நீ வெளியே வரலாம். மறுமுறை நீ இதை பயன்படுத்த முடியாது. ஐயோ, அந்த சக்தியை வச்சுதான் இங்க நான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரிங்க சித்தர் சாமி. மனசுல அந்த ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து உன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஓ, ராணி வலிக்குது. என்ன நடக்குதுங்க? என் உடம்புல எரியுது. ச்சே, என்ன சித்தப்பா, என்ன பண்ணாலும் அந்த ராணியை நெருங்கவே முடியல. அடச்ச, என்ன சாமி, உங்களாலே ராணியை ஒண்ணும் பண்ண முடியாதா? தமனா, ரகுவரன், நீங்க 2 பேரும் கோவப்படாதீங்க. ராணி கையில இருக்கிறது சாதாரண சங்கே இல்ல. அந்த பிடிமன் சித்தர் அவர் குடியில வச்சிருக்கிற மரகத லிங்கத்துக்கு ரொம்ப வருஷமா பூஜை பண்ணி அதோட சக்திய இந்த சங்குல ஏத்தி இருக்காரு. சித்தருக்கு செங்காட்டை பத்தி நல்லாவே தெரியும். அங்க வர ஆபத்தை எதிர்கொள்ளதா ராணி கிட்ட அந்த சங்க கொடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி அந்த ராணியை அழிக்க முடியும்? ராணி கையில இருக்கிற சங்கு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அத அவளால ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். சூப்பருங்க. அத மறுபடியும் உபயோகிக்க முடியவே முடியாது. அதையும் மீறி அவ அதை பயன்படுத்தினா அந்த சித்தர்கிட்ட இருக்கிற மரகத லிங்கத்துக்கு சக்தி குறையும். அப்படி குறைஞ்சிட்டா சித்தரால அவங்கள காப்பாத்தவே முடியாது. சித்திரக்குள்ளா, நீ அங்கிருந்து வந்துரு. உத்தரவு குருவே. கால்ல ரத்தம் வருதியா? ரொம்ப வலிக்குதா? ஆமா ராணி, தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது. கட்டி போடணும். முடியாது. ராணி, ரொம்ப வலிக்குது.
யோ கொஞ்ச தூரத்துல செங்காட்டி எல்லாம் வந்துரும், அங்க போயிடலாம்யா. வா. நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால கார் ஓட்ட முடியும்னு தோணல. எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணியா. பின்னாடி மரம் வேற விழுந்து கிடக்கு, இந்த சைடு இந்த வண்டி வேற இருக்கு, ஆக்சிலேட்டர் வேற மிதிக்கணும், கால் வேற ரொம்ப வலிக்குது. வா வாயா. யோ நம்ம கார்ல போவானாயா? மெதுவா நடந்து போலாம், வா. என்ன புச்சுக்கோ, வா. பக்கத்துல ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போதைக்கு நம்ம அங்க போயிடலாம், வா. ராணி, அந்த சங்கு எப்படி வந்துச்சு? இப்ப அதெல்லாம் என்னத்துக்குயா? எல்லாம் நல்லபடியா தான் போய் நிக்குது. நம்ம சீக்கிரமா போய் கறந்த பூவை எடுத்துக்கின்னு போகணும். அங்க நமக்கோசரம் எல்லாரும் காத்து நிறுகிறாங்க. நடுவுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியலையே. ஐயோ எதுவா இருந்தாலும் பார்த்துதானே ஆகணும். கடவுள் நமக்கு எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் அதுக்கான தீர்வையும் அவன் தானே கொடுக்குறான். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு போயிடலாம். என்னாலேயே வலிய தாங்கிக்க முடியல. அப்பா அம்மா ரொம்ப பாவம். வயசான காலத்துல எப்படிதான் அவங்க இந்த வலிய தாங்கிட்டு இருக்காங்களோ. கடவுளே, ஏன் தான் எங்களை எப்படி சோதிக்கிற? சாமி, கறந்த பூவை எடுத்துட்டு வர செங்காட்டுக்கு போனவங்களை பத்தி இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. சாமி, இங்க என்னடானா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சாமி பண்றது? நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. போனவங்க திரும்ப வந்தாதான் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஆனா கறந்த பூவை தேடி போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லையே சாமி. அப்புறம் இவங்க மட்டும் எப்படி? எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க வேலைய ஆரம்பிங்க, பாருங்க. சிவ சிவா. ரொம்ப வலிக்குதாயா? ராணி வலிக்குது. இன்னும் கொஞ்ச தூரம் தான், பொறுத்துக்கோனா. யோ திடீர்னு ஏதோ நாத்து அடிக்கிற மாதிரி இல்ல? எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரலையே. ஒண்ணுல ராணி, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பூ இருக்கும் போல. அந்த பூவோட வாசம் அப்படியே காத்துல கலந்து அப்படியே கம கம்முன்னு வருது. அவன் பாட்டுக்கு போறான். என்னாச்சு இவனுக்கு? யோ தாடிகாரா, யோ
இச்சாதாரி எதுவும் பண்ணிச்சா? யோ, நீ என்ன இப்படி ரசிச்சுன்னு இருக்கிற? இது ஒரு சாதாரண பூ தானே? நம்மோ காணாததை கண்டுட்ட மாதிரி இப்படி பார்த்துன்னு இருக்கிற? வாயா, வா வாயா. என்ன ஆச்சு அவனுக்கு? ஏன் திடீர்னு இப்படி பண்றான்?